வணக்கம். இன்னைக்கு எஸ்ஐஆர் பற்றி பேசணும்னு தோணுது. சிறப்பு வாக்காளர் சீர்திருத்தம் இதுல ஒரு முறைகேடு நடந்திருக்க மாதிரி எனக்கு தோணுது. என்னன்னா, நாம் தமிழர் கட்சி சார்பாக சிவகங்கை மாவட்டத்தில் சிவகங்கை தொகுதியின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள சகோதரி இந்துஜா ரமேஷ் அவர்களின் வாக்கும் அவரது கணவர் ரமேஷ் அவர்களின் வாக்கும் நீக்கப்பட்டு இறப்பு என்னும் அந்த பட்டியல்ல சேர்த்திருக்காங்க. இப்ப அவங்க அதை ஒரு படிக்க தெரிஞ்சவங்கனால ஒரு விவரம் இருக்கிறவங்களால அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. பாமர மக்கள் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இப்படி எத்தனை பேரோட வாக்குகள் போயிருக்குன்னு தெரியல. ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டு மாநிலத்தின் 3வது கட்சியாக அறிவிக்கப்பட்டுள்ள நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளருக்கு இந்த நிலைமை என்றால் நம்ம போன்ற பாமர மக்களுடைய நிலைமை எப்படி? அவங்க வாக்குகள் கேள்விக்குரியதான். ஜனநாயக நாட்டுல இதெல்லாம் கேள்விக்குறியாக்கப்பட்டுள்ளதோட வாக்குகளை உறுதி செய்யறதுக்காக படிவங்களை கொடுத்திருக்கீங்களோ அவங்கள ஒரே ஒரு முறை தங்களுடைய BLO நீங்க படிவம் கொடுத்திருப்பீங்களா அந்த BLO அணுகி தங்களுடைய வாக்குகள் முறையாக ஸ்கேன் செய்து தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கா என்றத ஒரு முறை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அது இல்லாம நாளையுடன் படிவங்கள் திரும்ப பெறுவதற்கான நாட்கள் முடிவடைகிறது. எனவே இன்றே எல்லோரும் தயவு செய்து இதை செய்து முடிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.